மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி விபத்தானது நிகழ்ந்திருக்கு. இந்த விபத்தின் பின்னணி மக்களை ஒரு பெரிய அச்சத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பள்ளி வாகனத்துல கிட்டத்தட்ட 5 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர், உதவியாளர் மற்றும் 3 குழந்தைகள் பயணிச்சிருக்கிறாங்க. இந்த விபத்தின் விளைவாக 3 குழந்தைகள்ல 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. மக்கள் மனதில் பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பல விதமான காரணிகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. இது ஓட்டுநர் தான் சரியாக வாகனத்தை இயக்கல, ஓட்டுநருடைய அவசரத்தின் விளைவாக தான் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்குன்றது ஒரு புறம். மறுபுறத்துல கேட் கீப்பர் கேட் போடல, ஸோ ரயில் வர்றது ஓட்டுநருக்கு தெரியாம அவர் போய் மோதிட்டாரு அப்படின்ற மாதிரி 2 காரணங்கள் போயிட்டு இருக்கு. இது எந்த வகையில நம்ம இதை எப்படி அணுகணும், இந்த பிரச்சனை குறித்து ஒரு உண்மையான அடிப்படையான காரணம் இந்த விபத்துக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத உற்று நோக்கி பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில த கோர் ரீசன் ஃபார் தி ஆக்சிடென்ட்டை பத்தி தான் இந்த காணொலியில் விவரிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வாகனத்தின் மேல ரயில் மோதி அங்க பயணித்த அந்த பள்ளி வாகனத்துல பயணித்த 5 பேர்ல 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்து அந்த குழந்தைகளினுடைய புத்தகங்கள் எல்லாம் ரயில்வே டிராக்ல சிதறி கிடக்கிறத பார்க்கும்போது மனம் எல்லாம் பதைக்குதுன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இதுக்கு ரயில்வே துறை தரக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி முதல்ல பார்க்கலாம். அந்த வகையில ரயில்வே துறை சொல்லக்கூடிய விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஓட்டுநர் தான் அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை குறிப்பிட்டிருக்கிறாங்க. கேட் கீப்பர் மேல தவறு கிடையாது. கேட் கீப்பர் கதவை மூடினதுக்கு அப்புறமும், கேட் போட்டதுக்கு அப்புறமும் ஓட்டுநர் நான் கடந்து போயிடுறேன், தண்டவாளத்தை நான் கடந்து போயிடுறேன், நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கடந்து போகணும்னு சொன்ன காரணத்தினால கேட் கீப்பர் திறந்தாரு. அந்த டைம்ல தான் இந்த விபத்தானது நிகழ்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் தரப்புல இருந்தும் பொதுமக்கள் இந்த விஷயத்துல எந்த மாதிரியான பார்வையை முன்வைக்கிறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அந்த வகையில கேட் கீப்பர் ஒழுங்கா கேட்டை மூடாம அந்த நேரத்துல ரயில் வருதுன்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கொடுக்காத காரணத்தினாலதான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்லி கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. கேட் கீப்பரினுடைய பின்னணியை பற்றி பார்க்கும் பொழுது, கேட் கீப்பர் ஒரு வட இந்தியரா இருக்காரு. அவருடைய பெயர் பங்கஜ் சர்மா. இவருக்கு வயது 26. இவரு ரயில் வர நேரத்துல தூங்கிட்டதாகவும் தூங்கின காரணத்தினால ரயில் வர போகுதுன்ற அறிகுறிகள் எதுவுமே அந்த பகுதியில வாகனங்களுக்கு கொடுக்காம அவருடைய கவன குறைவால் மட்டுமே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புறம் பார்க்கப்படுது. மக்களும் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இதன் விளைவாக அங்க இருந்த விபத்தை பார்த்த மக்கள் குழந்தைகளினுடைய உயிர் அனாமத்தா இப்படி போயிருச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பங்கஜ் சர்மாவை தாக்கி இருக்கிறாங்க. அப்படி தாக்கும் போதுமே அவருக்கு ஒரு உரிய பதில கொடுக்கல, ஒரு வேலிடான ரீசன்ஸ் எதையுமே அவர் கொடுக்கல அப்படின்றதையுமே மக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 2 காரணங்கள், ரயில்வே துறை சொல்லக்கூடிய காரணம் ஓட்டுநர் நேரம் ஆகுதுன்னு சொல்லி போகணும்னு சொல்லி கேட்டை திறந்து விட சொன்னாங்க. ரயில்வே துறை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மக்களுடைய பார்வையில மக்களும் அந்த பகுதியில பங்கஜ் சர்மா ஒழுங்கா வேலை செய்யல, அவருடைய கவன சிதறல் விளைவாக தான் 2 குழந்தைகளினுடைய உயிர் போயிருக்குன்னு சொல்லி மக்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா உண்மையான பிரச்சனை அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ரயில் விபத்துக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது பல கேள்விகளானது எழுது. அந்த வகையில ஒரு ரயில் விபத்து நடக்குது அப்படின்னா இப்போ அந்த பகுதியில ரயில் எப்படி வந்தது அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு உட்பட்ட பகுதியில எந்த இடத்துல ரயில் போகுதோ அந்த இடத்துல கேட் மூடி இருக்கா இல்லையா அப்படின்றத அவர் இருக்கிற இடத்துல இருந்தே விவரிக்க முடியும். அப்படி அந்த இடத்துல கேட் மூடல அப்படின்னா ரயில்ல இருக்கக்கூடிய ஓட்டுநருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி ரயிலை நிறுத்தக்கூடிய வேலையை அந்த இடத்துல பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தும் ரயில் எப்படி அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி கேட் மூடல அப்படின்னா எப்படி ரயில் அந்த இடத்துக்கு வந்திருக்கும்? அப்ப ரயிலுக்கு யாரு சிக்னல் கொடுத்தா? ரயில் சிக்னல் கொடுக்காமலே ரயில் வந்துருச்சா? ரயிலுக்கு சிக்னல் கொடுக்காம தவற விட்டது யாரு? இந்த இடத்துல பங்கஜ் சர்மா என்ன பண்ணாரு? பங்கஜ் சர்மாவை தாண்டி அந்த இடத்துல ஸ்டேஷன் மாஸ்டரினுடைய வேலை என்ன ஆனது? இப்படி பல கேள்விகள் ஆனது எழுது. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த கேள்விகள் மூலமா தெரிகிறது என்னன்னா, இந்தியன் ரயில்வேஸ் ஒரு பாதுகாப்பான முறையில இயங்கல அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது. ஏன்னா ஒரு ரயில் விபத்துக்கு அடிப்படையா ஒரு ரயில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகுது
போகுதுன்னா அந்த இடத்துல எத்தனை பேருக்கு சிக்னல் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ரயிலுக்கு எத்தனை சிக்னல் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சிக்னல்ஸ் போகுது, அது தாண்டி சிக்னல்ஸும் அங்க இருக்கும், ரெட் சிக்னல் கிரீன் சிக்னல் எல்லாமே இருக்கும் பொழுது எப்படி இந்த விபத்து நடந்தது, அவ்வளவு எளிதாக ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குதா, இந்தியன் ரயில்வேஸ்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு கவனக்குறைவான ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குதா அப்படின்ற ஒரு அச்சமானது எழுந்திருக்கு. இந்த சம்பவத்தையொட்டி வெறும் கேட் கீப்பர் மேலையும் ஓட்டுநர் மேலையும் இந்த பழிய வந்து போட்டுட்டு இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா விலகிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு இடம் வந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கான அடிப்படை காரணங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதுல இத்தனை கேள்விகள் வரும்பொழுது எத்தனை பிரச்சனையா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் மேல காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஈஸியா இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசின் சார்பாக தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய அரசு நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டுல இயங்குற காரணத்தினால தமிழ் தெரிந்த தமிழ் மொழி அறிந்த தமிழர்களை தான் அந்த இடத்துல வேலைக்கு போடணும் அப்படின்ற குரல் இந்த பிரச்சனைக்கு அப்புறமாச்சும் ஓங்கி ஒழிக்கணும். அப்ப மட்டுமே இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியும். கம்யூனிகேஷன்ன்றது எல்லா இடங்கள்லயும் ஒரு முக்கியமான ஒரு டூல் அப்படின்றது இந்த மாதிரியான விபத்துகள் மூலமாக கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ கம்யூனிகேஷனுக்காக கண்டிப்பா தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல தமிழர்கள் தான் வேலையில இருக்கணும் அப்படின்ற ஒரு குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இந்த ரயில் சம்பவத்தின் மூலமாக வெளியே வந்திருக்கு. ஏன்னா அப்பாவி குழந்தைகள், ஒன்றும் தெரியாத ஒரு பள்ளி குழந்தைகள் வந்து இந்த விபத்துல அலட்சியத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்கன்றப்போ இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்குது, இதை எப்படியெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வகையிலையும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான குரல்களை எழுப்ப வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. இப்போ பங்கஜ் சர்மாவினுடைய வேலை பற்றி பேசலாம். பங்கஜ் சர்மா வந்து ஒரு வட இந்தியரா இருக்கிற காரணத்தினால அவருக்கு கவனக்குறைவினால இந்த விபத்து நடந்துருச்சு. வட இந்தியர்களே இப்படிதான், வட இந்தியர்களுக்கு பொறுப்பு கிடையாது, அவங்களுக்கு அறிவு இல்லை, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து வசைப்பாடுறதை விட்டுட்டு உண்மையான பிரச்சனையை வந்து நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பங்கஜ் சர்மாவினுடைய பணி நியமனம் பத்தி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா பங்கஜ் சர்மாவினுடைய பணி நியமனத்தை பத்தி பேசணும்னா காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ரயில்வே துறையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். காஸ்ட் கட்டிங் அப்படின்றது கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக இந்த மாதிரியான கேட் கீப்பர்ஸ் ட்ராக்மென்கள் எல்லாமே வந்து காஸ்ட் கட்டிங் மூலமாக, காஸ்ட் கட்டிங் அப்படின்ற அந்த திட்டத்தின் வழியாக ஒரு கான்ட்ராக்டர்ஸை ஒரு சில காலங்கள் மட்டுமே வந்து இவங்க பணி செய்வாங்க. குறைந்த ஊதியத்துக்கு இந்த மாதிரி கேட் கீப்பர் ட்ராக்மென் போன்ற வேலைகளுக்கெல்லாம் வந்து இவங்களை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வேலைக்கு கான்ட்ராக்டர்ஸ் வந்து சில ஆட்களை வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லாம, ரயில் பற்றிய புரிதல் இல்லாம, ரயில் எப்படி இயக்கப்படுது, ரயிலுக்கு எந்த மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்கணும், இல்ல ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும், எப்படி நடவடிக்கை எடுக்கணும், எப்படி செயல்படணும்ன்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாம இப்போ ரயில் வந்தா நம்ம இதை செய்யணும், இந்த ரயில் வந்தா இந்த சிக்னல் போடணும், இப்போ ரயில் வந்தா இந்த கேட்டை மூடணும், கால் வந்தா நீங்க இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமான பயிற்சிகளை மட்டுமே கொடுத்து நியமிக்கப்படுற கான்ட்ராக்டர்ஸ் மூலமா நியமிக்கப்படுறவர்கள் தான் இந்த கேட் கீப்பர்ஸ் மற்றும் ட்ராக்மென்ஸ் எல்லாமே. ஸோ இது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்றத வந்து விவரிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்த மாதிரியான விபத்துகளுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான காரணங்கள் தான். இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக தொழிலுக்கு வரக்கூடிய கேட் கீப்பராகவோ ட்ராக்மேனாகவோ தொழிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ரயில்வே துறை நேரடியாக பயிற்சி தராது. அந்த கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து இவங்களுக்கான பயிற்சியை வந்து கொடுப்பாங்க. இவங்க என்ன வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்ன்றத கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பணியாளர்கள் வந்து எந்த மாதிரியான தவறுகள் செஞ்சாலும் கான்ட்ராக்டர்ஸும் அதுக்கு முழுமையான பொறுப்பை வந்து எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு, எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த தொழிலாளர்களுக்கு தரக்கூடிய சம்பளம், பிஎஃப் இல்ல எந்த மாதிரியான சலுகைகளாக இருந்தாலும் எல்லாமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு பணக்கார கான்ட்ராக்டர்ஸ்க்காக வேலை செய்யக்கூடிய சின்ன தொழிலாளிகள் தான் இந்த கேட் கீப்பர்ஸ் மற்றும் ட்ராக்மென்ஸ் எல்லாருமே. இந்த விபத்து மட்டும் இல்லாம ரயில்வே துறையில ரயில் மூலமாக நடக்கக்கூடிய பல விபத்துகளுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதாக, பட்ஜெட்டை வந்து கட்டுப்படுத்துறதாக நினைச்சிட்டு ட்ராக்மென் மற்றும் கேட் கீப்பர்ஸ் போன்ற வேலைகளுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் தராம அவங்களுக்கு எல்லாமே ஒரு கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக, கான்ட்ராக்டர்ஸ்க்கு இவ்வளவு காசு கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் பணி டெம்பரரியா வேலைக்கு ஆள்கள் எடுக்கிறதுனால அந்த வேலையாட்கள் அலட்சியத்தின் விளைவாக இவ்வளவு பெரிய விபத்துகள் தான் நிகழ்ந்துட்டு இருக்கு.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பங்கஜ் சர்மாவா இருக்கட்டும் இல்ல பல வட இந்திய தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் குறைந்த ஊதியத்துக்கு இந்த செல்வம் பொருந்திய கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட குறைந்த ஊதியத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான். இவர்களுக்கு தெரிந்தது சேமேன்னு ஏதோ ஒரு வேலை செய்யணும்ன்றதுக்காக வந்து வேலை செய்யக்கூடியவர்கள். டெம்பரரியா ஒரு வேலை கிடைக்குதுன்றதுனால செய்யறாங்க. ஸோ இவங்களுடைய உழைப்பு சுரண்டல், இவங்களுடைய ஒரு முதலாளித்துவம், தனியார் மயத்தை தான் நம்ம கேள்வி கேட்கணும். இவர்களை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு வடக்கர்கள் வந்து இப்படிதான், வடக்கர்ஸ் தான் இதை பண்ணாங்க, வட இந்தியர்கள் இப்படிதான், இந்த மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு முன்பாக இந்த தனியார் மயத்தை கேள்வி கேட்கணும். கான்ட்ராக்டர்ஸ் வந்து செய்யக்கூடிய அந்த வேலைகளை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உழைப்பு சுரண்டலை பற்றி கேள்வி கேட்காம இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு வரப்போறது கிடையாது. ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு, அரசாங்கத்தினுடைய அலட்சியம், ட்ராக்மேன், கேட் கீப்பர்ஸ் இது எல்லாமே வந்து அவ்வளவு முக்கியமான பணி இல்லை அப்படின்னு நினைச்சு இதெல்லாமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் கையில, ஒரு தனியார் கையில கொடுத்து அவங்க ஒரு டெம்பரரியா குறைந்த பட்சத்துக்கு ஒரு ஊழியர்களை போடுறதுனாலதான் இந்த பிரச்சனையான ஒரு அடிப்படை காரணம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம யாரிடம் கேள்வி கேட்கணும்னா பங்கஜ் சர்மாட்டையோ இல்ல அந்த ஓட்டுநரிடையோ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அரசினுடைய வேலை என்ன, அரசு இதுல எந்த மாதிரியான பங்களிப்பு கொடுத்திருக்கிறாங்க, அரசினுடைய அலட்சியம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி கேள்வி கேட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது நமக்கு கிடைக்கும். இந்த சம்பவத்தின் விளைவாக 2 குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. பள்ளி வாகனத்துல பயணம் செஞ்ச 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. ஒரு குழந்தை தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. இறந்த 2 குழந்தைகளுக்கும் ஆழ்ந்த இரங்கல். இந்த மாதிரியான சம்பவம் இனிமே நடக்காம இருப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத அரசாங்கம் உரிய நேரத்துக்குள்ள செய்யணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கோரிக்கை. சம்பவத்தை ஒட்டி பல பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்ல வாகனங்கள் சரியில்லை, பள்ளிக்கூடங்கள் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு பள்ளி வாகனங்கள்லாம் சரி பண்ண பிறகும் இந்த மாதிரியான ஒரு சூழல் விளைவாக குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் இனிமே நடக்காது அப்படின்றத நம்பணும். அப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் மக்களாகிய நமக்கும் அந்த கடமை இருக்கு அப்படின்றத பதிவு செய்யறேன். நன்றி.